இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற வல்லமையுள்ள நாமத்திலே அன்பானவர்களே, மீண்டும் உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே இந்த ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கின்றோம். அன்பானவர்களே, இந்த வாரம் விசேஷமாக அருப்பணியின் வாரமாக இருக்கின்றது. டுடே இஸ் மிஷன் சண்டே and we want to observe in the Lord's presence. We want to remember our missionaries and the mission work done by our conference. நம்மளுடைய மாநாட்டு ரீதியில் பல இடங்களிலே இவ்விதமாக மிஷன் அருப்பணியை குறித்து நாம் யோசிக்க அவ்விதமாக இந்த நாளிலே கூட நாம் கடந்து வந்திருக்கின்றோம். தேவன் தாமே அன்பானவர்களே இந்த நாளிலே நம்மோடு விசேஷித்த வழியிலே கர்த்தர் இடைபெறுவாராக. விதமாக பல பாடுகள் சஞ்சலங்களை நாம் கடந்து போகின்றோம். அந்த மத்தியிலையும் தேவன் நம்மோடு கர்த்தர் பேசுவாராக, நம்மை வேலைப்படுத்துவாராக. அவ்விதமாக கர்த்தாவே நம்ம அன்பானவர்களே இந்த நாளிலையும் கூட நம் மத்தியிலே சகோதரன் ஜேம்ஸ் தவராஜ் அவர்கள் நம்மை ஆரம்ப ஜெபத்திலே வழி நடத்துவார்கள். Brother James Tavaraj will lead us in the opening prayer. Praise the Lord. God is good all the time. All the time, God is good. We welcome all of you for today's online service, especially as we celebrate a Mission Sunday. Let's pray. Lord Jesus, Lord, we want to thank you, Lord Jesus, for today. Thank you, Lord, for enabling us, Lord, to come together online service for this special day, O Lord. Lord, we want your presence, Lord, to be upon each and every one of us for joining us in this online service. Lord, we want to commit our life into your hands because you're wonderful, Lord. You're good, Lord. We want to praise your name and worship you, Lord Jesus. Lord, we want to commit today's worship service, the Bible reading, and your word, O Lord Jesus. Lord, we want to pray for Pastor David Tanaville for bringing your message, O Lord. And let the message, O Lord, penetrate into our innermost parts, O Lord, and help us to do what we need to do for mission, O Lord. Lord, we want to commit our life into your hands, O Lord. We pray, Lord, for your presence, Lord, to be with each one of us from the beginning to the end of this service, O Lord. We want to commit our life into your hands, O Lord. And we pray, Lord, in the mighty name, Lord and Savior Jesus Christ. Amen. அன்பானவர்களே, தொடர்ந்து பின்வரும் துதி பாடல்களை நாம் பாடி தேவனை நாம் கீர்த்தனம் செய்வோம். Let's continue to worship our Lord by singing the songs of praise. தேவன் என்றென்றும்
தயவால் கடும் கானகத்தில் கர்த்தர் மார்பினிலே கிடைக்கும் இலை பாருதலே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. எண்ணில் அடங்கா சோஸ்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா சோஸ்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே. இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே. எண்ணில் அடங்கா சோஸ்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் பூமியின் காண்கின்ற யாவும் கர்த்தாவை போற்றுமே. வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவை போற்றுமே. எண்ணில் அடங்கா சோஸ்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்று பனித்தூறலும் நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுமே. காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்று பனித்தூறலும் நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுமே.
அன்பானவர்களே, தொடர்ந்து சகோதரர் பேசில் அவர்கள் நம்மை ஜெபத்திலே அவ்விதமாக வழி நடத்துவார்கள். ஜெபம் செய்வோம். Let's pray. Father, we want to thank you and praise you for this wonderful morning. இந்த காலை வேலைக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, இப்படியாக எங்களை காத்து வந்தே சோத்திரம். கடந்த வாரம் முழுதும் ஆண்டவரே எங்களை கண்ணின் மணியின் போல பாதுகாத்து வந்தீர், அதுக்காக நன்றி. Thank you, Lord, for keeping us safe and sound for the past 1 week, oh Father. Today, oh Father, we want to give you glory. As we worship this morning, oh Father, we want to thank you for your presence. We thank you, Lord, for you've listened to our worship, accepted our worship, oh Father. Lord, as we continue, bring our petition to before you, oh Father. Right now, Father, we want to pray for our church, oh Father. Bless this our church. ஆண்டவரே, எங்கள் திருச்சபை ஆசீர்வதியும். ஆண்டவரே, திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பேரையும் ஆண்டவரே பேர் பேராக ஆசீர்வதியும். நாங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதும். Bless our hands. Bless our work, oh Father. Bless our household, oh Father. Lord, we pray, oh Father, help us to work properly. Give us the strength, oh Father. Lord, we pray, Lord, we want to seek your guidance. We need your help, oh Father, to help us to work properly, oh Father. Through our works, Father, as we get our salary, oh Father, help us to tithe, oh Father. அப்படியாக ஆண்டவரே, உமக்கு டைட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வழி நடத்தும் ஆண்டவரே. We pray for those who are tithing, bless them. We also pray for those who are not tithing. Bless them, oh Lord, make ways for them to tithe. ஆண்டவரே, இந்த தசம பாகம் கொடுப்பவர்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லோரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே, கொடுக்க முடியாதவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எப்படியாவது வழி பகுத்து ஆண்டவரே அவங்களை கொடுக்கும்படி நீர் வழிநடத்தும் சுவாமி. இப்படியாக தசம பாகம் கொடுக்கும் பொழுது அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு சுவாமி. Lord, as we tithe, oh Father, there's many blessings, oh Father, because it belongs to you. And oh Lord, Father, we pray that continue to bless us, oh Father, so Lord, we can be blessing to others, oh Father. Lord, we pray, oh Father, as we know, Lord, that the financial situation in our church is tight, oh Father. கொஞ்சம் கடினமாக இருக்குது ஆண்டவரே பொருளாதாரம். ஆனாலும் நீர் இப்படியாக மக்களை கொடுக்கும்படி உற்சாகப்படுத்தி அவர்கள் ஆசீர்வதித்து வருவதற்காக சோத்திரம். Thank you, Lord, for you are God of faithful, oh Father. We pray that you will stir everybody's heart, oh Father, to give to you happily, oh Father. This morning, oh Father, we want to pray for ministries, oh Father. We pray for Sunday school ministry, oh Father. I pray for the leaders. I pray for the teachers, oh Father, who are teaching the children, oh Father. Bless them. Pray for the children. Nourish them with your word, oh Father. I pray for the youths, oh Father. Bless the youths, oh Father. I pray, Lord, for continued blessing be upon them, oh Father. Be when they are going out and coming in, oh Father. Lord, in this young age, oh Father, help them to guard their lives, oh Father, to save their lives, oh Lord, from the world, and to focus unto you, oh Father, draw near to you, oh Father, to learn about your word, to speak to you, to have communion with you all the time, oh Father. We want to thank you for Methodist woman, oh Father. Bless this Methodist woman as a woman, oh Father. They are doing so many things, oh Father, in their capacity. Bless their ministry, oh Father. Pray for their leader, be with them. Lord, pray for MSF, Father, Senior Fellowship. We pray for Senior Fellowship, oh Father. Lord, as an elder group in the church, oh Father. Lord, be with us, oh Father. Strengthen us, oh Father. Use us, oh Lord, to pray for other church members. Use us, oh Lord, to minister to one another. Use us, oh Lord, to strengthen one another. Lord, bless us, oh Father. இப்படியாக ஒருத்தர் பலப்படுத்தி நான் இந்த ஊழியத்தை செய்ய எங்கள் வழிநடத்தும் ஆண்டு தொடர்ந்து ஆண்டவரே இந்த வேலை கூட சாமி யங் அடால்ட் ஃபெலோஷிப்காக ஜெபிக்கிறோம். We pray for Young Adults Fellowship, oh Father. Bless this ministry. Pray for the president. Lord, be with her. Bless her, Lord. Lord, I pray, Father, let this ministry, oh Father, bring forth glory to your name, oh Father. We pray, oh Lord, be with us, oh Father. Right now, Father, we also pray for our social concern, oh Father. There are a lot of things that we're doing to social concern. We pray for the church social concern, oh Father. I pray for the leader. Bless her too, oh Lord. Pray for the vision that she has for social concern, oh Father. Help us to participate more in social concern projects, oh Father, to help needy and the needful, oh Father. Lord God, we pray for evangelism, oh Father. Lord, we pray, oh Father, evangelism is the heartbeat of the church, oh Father. Help us to focus in evangelism, oh Father, to evangelize your goodness, oh Father, to spread your word, oh Father. Lord, we pray, oh Father, help us to be a shining stone in this area
to evangelize the people around, oh Father, to proclaim the goodness of yours, oh Father. Bless this ministry, oh Lord. Lord God, I pray for our missions, oh Father, as we celebrate the Mission Sunday today, oh Father. Lord, we pray. Help us, oh Lord, to be a missionary, oh Father, in our own way, oh Father. Help us, oh Lord, to think like a missionary, oh Father, to speak like a missionary, oh Lord. Help us to do mission work, oh Father. Give the compassion towards us, Father. We remember, Lord, 2000 years ago, Lord, 2000 வருடத்துக்கு முன்பதாக ஆண்டவரே நீ அந்த மக்களை பார்க்கும் பொழுது சுவாமி, அந்த மக்களை பார்த்து ஆண்டவரே மனதுருகி கவலைப்பட்டு ஆண்டவரே நீர் மனம் கசந்து ஆண்டவரே அவர்களுக்கு நற்செய்தியை போதித்தீர் ஆண்டவரே. இப்படியாகி நாங்களும் ஆண்டவரே மக்களை சந்திக்கும் பொழுது, உண்மை அறியாத மக்களை சந்திக்கும் பொழுது ராஜா, நாங்களும் மனதுருகி ஆண்டவரே அதே கம்பேஷனட் ஹார்ட்டோட ஆண்டவரே அவர்களுக்கு உண்மை பற்றி போதிக்க எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. இந்த மிஷன் ஊழியத்தை ஆசீர்வாதம். உலகம் எங்கு உள்ள மிஷனரிக்காக ஜெபிக்கிறோம். மிஷனரி ஆசீர்வாதம் தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் TAC அதே மாதிரி எங்கள் கான்ஃபரன்ஸ் உள்ள எல்லா மிஷனரிக்காக ஜெபிக்கிறோம். Bless all the missionaries, oh Father. Bless them, protect them from all harm and danger. Lord, give them wisdom, knowledge, provide all their needs. Thank you, Jesus. We give you honor, we give you praise. Right now, Father, we want to pray for Tamil Annual Conference. Bless this Tamil Annual Conference. Pray for our Bishop, Reverend Dennis Raj, oh Father. Bless him, give him wisdom and knowledge. Pray for his family. Take care, oh Lord. Pray for our dear Reverend James. Be with him. Bless him. Pray for his family, Lord. Pray for his ministry, oh Father, as he takes care of his central district, oh Father. Be with him and bless him. Thank you, Jesus, for your wonderful, wonder-working Jesus. நல்லவர் ஆண்டவரே ராஜா, நீ சோத்திரம். தொடர்ந்து கோவிட்காக ஜெபிக்கிறேன். இந்த பெண்டமிக்கை நீர் வெற்றிகரமாக நாங்கள் மேற்கொள்ள வழிநடத்தும். Help us to overcome pandemic, oh Father. How many plagues, oh Lord, Moses have seen, oh Father. Lord, you are the God of all possible, oh Father. Nothing is impossible for you. Lord, we pray and plead, oh Father. Give us wisdom. Give us knowledge. Give us the strength, oh Father, to overcome COVID, oh Father. Distress us, oh Father. Help us to know that you are our God. Be still and know that I am your God. That's what you said, oh Father. Help us to know and recognize that word, oh Father. Give us the strength to overcome the pandemic, oh Father. We pray, oh Father, oh, let us overcome the COVID-19, oh Father. Lord, protect us, oh Father. Right now, Father, we pray for our pastor, Rajan, and his family. Bless him, oh Father. Bless his heart's desire. Protect him, guide him, oh Father, as he teaches us, oh Father. Give him wisdom and knowledge, oh Father. Thank you, Lord. Thank you, Jesus. Father, once again, we pray for our LCC. Bless our LCC. I pray for Uncle Peter for leading this LCC. Give him wisdom and knowledge, oh Father. I pray, oh Father, give him the courage and wisdom, oh Father, to lead this group, oh Father. Help us to be a good steward, oh Father. I pray for each and LCC member. Bless us, oh Father. Finally, Lord, we want to thank you for all your goodness, all your grace, all your mercy that you've given us to this church, oh Father. We want to give you glory. We want to give you praise. Thank you, Lord, because we know you are a wonderful God. Nothing is impossible for you. Lord, always listen to our prayer. இம்மத்தும் காத்த தேவன் இனிமேலும் காக்க வல்லவராய் இருக்கிறீர். இந்த இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை வேதம் சொல்லுகிறது. இப்படியாக நாங்கள் உங்களை ஆராதிக்கிறோம், அபிஷேகப்படுத்துகிறோம் ஆண்டவன். உங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம். எங்களோடு இரும் ஆண்டவரே. தொடர்ந்தாங்கனே என் சபைக்கு ஒரு கட்டடம் தேவையாண்டவரே. கட்டடத்தை கொடுப்பீர் என்று விசுவாசிக்கிறோம். We know, Lord, you will provide us that building, oh Father. We have faith in you, oh Father. For your word says, oh Father, ask, it shall be given unto you. Lord, seek and shall find. Knock, the door shall be open. Lord, we're asking you, we're seeking your grace and knocking the door of heavens, oh Lord, to give us that building, oh Father. We give you honor, we give you praise. Lord, we thank you. Bless our church. Bless our church ministry. Bless our leaders. Bless each and every one of us, oh Father. Bless DMC Charas. Thank you once again as we wait for your word, oh Father. Speak forth, oh Lord. We give you honor, we give you praise. In Jesus' name we pray. Amen. கர்த்தர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை செய்வோம். Our Father who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done. On earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses, as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. For thine is the kingdom, the power, the glory, forever and ever. Amen, amen, amen.
agungkan hanya nama Yesus, Yesus. Kau bertahta dan berkuasa, hanya Engkau Yesus Tuhan. Ku tinggikan, ku agungkan hanya nama Yesus, Yesus. Kau bertahta dan berkuasa, hanya Engkau Yesus Tuhan. Dalam duniaku tak terukur kasih-Mu, Kau menebus hidupku. Dengan Kau di sisiku, ku kalahkan semua musuh. Bukan karena hebatku, namun karena kuasa-Mu. Ku tinggikan, ku agungkan hanya nama Yesus, Yesus. Kau bertahta dan berkuasa, hanya Engkau Yesus Tuhan. Ku tinggikan, ku agungkan hanya nama Yesus, Yesus. Kau bertahta dan berkuasa, hanya Engkau Yesus Tuhan. Terbatas karya-Mu di dalam duniaku, tak terukur kasih-Mu. Kau menebus hidupku, dengan Kau di sisiku, ku kalah. Oh bukan, oh namun karena kuasa-Mu. Ku tinggikan, ku agungkan hanya nama Yesus, Yesus. Kau bertahta dan berkuasa, hanya Engkau Yesus Tuhan. Ku tinggikan, ku agungkan hanya nama Yesus, Yesus. Kau bertahta dan berkuasa, hanya Engkau Yesus Tuhan. Ku tinggikan, ku agungkan Kau Tuhan. Ku tinggikan, ku agungkan Kau Tuhan. Ku tinggikan, Kau bertahta dan berkuasa selamanya. Ku tinggikan, ku agungkan Yesus, Yesus. Kau bertahta, hanya Engkau Yesus. நாளிலே தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி இவ்விதமாக 2 தீமோத்தியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 7 முடிய. Today's scripture portion is taken from the epistles of 2 Timothy chapter 2 verses 1 to 7. வாசிக்க வேண்டிய வேத பாடம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 7 வரை. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 7 வரை. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவி. தட்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவக மெழுகு கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படிக்கு பிழைப்புக்கு அடுத்த அலுவல்கள் சிக்கி கொள்ள மாட்டான். மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூடப்படான். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனின் முந்தி பங்கடைய வேண்டும். நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள். கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருளுவார். தாவீதின் சன்னதியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். இது கர்த்தருடைய வசனம்.
இந்த நாளிலே அன்பானவர்களே நாம் அறிவித்த பிரகாரம் அருப்பணி ஞாயிறாக இருக்கின்றது. இந்த நாளிலே இவ்விதமாக போதகர் டேவிட் தானிவேல் அவர்கள் தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். விசேஷமாக அன்பானவர்களே நாம் பார்க்கும்பொழுது அவர் சப்புலோட் சபா பகுதியிலே அவர் ஊழியம் செய்து வருகின்றார். பல வருடங்கள் ஆகிவிட்டது, இருக்கிற ஒரு 3-4 வருடங்கள் அங்கே அவர் ஊழியம் செய்து கடந்து வருகின்றார். தேவன் அவரை வல்லமையாக பயன்படுத்தி வருகின்றார். அவர்கள் கற்றுக் கொடுத்து கொண்டு அங்கே ஒரு பள்ளியிலே கற்றுக் கொடுத்து கொண்டு பிறகு அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள் மத்தியிலையும் அவர் பணியாற்றி அவர் கடந்து வருகின்றார். ஸோ ஆகையாலே இந்த நாளிலே தேவனுடைய சத்தியத்தை அவர் பகிர்ந்து கொள்வார். அவர் இந்த நாளிலே மலாய் மொழியிலே அங்குள்ள மலாய் மொழியிலே அவர் இந்த சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். என்னால் தமிழிலே பேச என்றால் சில தடுமாற்றங்கள் அவருக்கு வரும் என்று சொல்லி அவர் மலாயிலே அவர் பேசுவார். விசுவாசிக்கிறேன், நம்ம எல்லாருக்கும் மலாய் மொழி நாம் அறிந்திருக்கின்றோம். ஆன பொழுதிலும் கூட நான் அவர் பிரசங்கித்த பிறகு இவ்விதமாக தமிழிலே சுருக்கமாக அந்த சத்தியத்தை நான் மொழிபெயர்த்திருக்கின்றேன். ஸோ அப்படியாக உங்களுக்கு அறவே விளங்கலை என்றாலும் கூட அந்த சத்தியத்துக்கு பிறகு தமிழிலே நீங்கள் அந்த சத்தியத்தை நீங்கள் கேட்கலாம். கர்த்தர் தாமே நம்மோடு விசேஷ வழியிலே அவர் மூலியமாக தேவன் பேசுவாராக. ஆமென். Shalom, saya Pendeta David dari Sepulut Sabah. Pada hari ini kita akan mendengarkan satu khutbah yang bertajuk Pass It On yang diambil dari 2 Timotius bab 2 ayat 1 hingga 7. Pada hari ini juga khutbahnya agak berbeza karena kita akan mendengarnya dari bahasa Melayu Sabah. Semoga kita dikuatkan, kita diberkati. Sebelum kita mendengar kebenaran firman Tuhan, mari kita tunduk kepala dan berdoa. Bapa kami yang ada di surga, pada hari ini kami ingin mendengar kebenaran firman Tuhan. Kuatkanlah kami Tuhan, urapilah kami dan jadikanlah kami pelaku firman Tuhan. Terpujilah namamu untuk kemuliaan namamu Tuhan. Dalam nama Tuhan Yesus, Tuhan dan Juru Selamat kami sudah berdoa. Amin. Saudara dan saudari, pada hari ini kita akan melihat satu bahagian di mana ada 2 pribadi di sini, yaitu Paulus dan juga Timotius. Paulus di sini dia mengajar kepada Timotius apa yang dia harus melakukan. Dan saya sangat tertarik kerana selama ini dalam pelayanan saya merasakan ini satu perkara yang penting, yaitu pemuridan. Walaupun kita melayani dalam ladang misi, pelayanan misi ataupun dalam pelayanan gereja setempat, saya rasa pemuridan ini adalah sangat-sangat penting. Saudara dan saudari yang dikasihi dalam nama Tuhan Yesus, kita diajar oleh Tuhan Yesus sendiri untuk menyebarkan atau pass the baton, untuk memberitakan, untuk memberikan tentang kebenaran firman Tuhan kepada orang yang lain. Dan ini merupakan satu proses yang panjang, bukan proses yang singkat, tetapi kalau kita mahu betul-betul ada impak dalam jiwa seseorang, pemuridan ini harus dilakukan secara berpanjangan. Kita akan melihat ayat demi ayat. Ayat yang pertama, apa yang saya tertarik di sini adalah perkataan my child, anakku. Ini menunjukkan satu perkara bahawa Paulus dan Timotius mempunyai satu perhubungan yang erat. Saya percaya apabila kita dipanggil oleh orang lain, my son atau my father, perkara tersebut, perkataan tersebut akan membuatkan kita senang hati Kita akan lebih happy. Kita akan lebih rasa dihargai, rasa dikasihi. Seperti yang kita tahu, selain keluarga saya di Ipoh Perak, saya juga ada keluarga di Sepulut Sabah. Dan apabila keluarga ini memanggil saya demikian, saya rasa sangat dihargai, sangat dikasihi, dan itu membuatkan saya rasa lebih istimewa. Sedemikian juga saya melihat di sini perkataan my child atau anakku ini membuatkan Paulus
sangat mengasihi Timotius dan Timotius ini rasa dihargai dan dikasihi, dan Paulus mengajar sebagai seorang bapa kepada anak dia dengan cara yang halus. Dia mengatakan sebagai seorang bapa apa yang dia harus mengajarkan kepada Timotius, dia mengajar di sini. Dan kedua, dari ayat pertama ini, be strengthened, harus dikuatkan. Kita boleh melihat di sini Paulus sudah dikuatkan oleh kuasa Tuhan Yesus Kristus. Dia sudah mengalami dalam kehidupan dia bagaimana dia mendapat kekuatan, dan dia mengajar kepada Timotius di manakah dia boleh mendapat kekuatan tersebut. Saudara dan saudari yang dikasihi dalam nama Tuhan Yesus, kekuatan kita hanya kita boleh mendapat dari anugerah dalam Kristus Yesus. Ayat kedua, seseorang yang boleh dipercayai, one who is trustworthy. Paulus tidak boleh dinafikan. Dia merupakan seorang guru yang sangat hebat dan luar biasa. Dan Timothy kita boleh melihat di sini juga merupakan seorang pelajar yang suka belajar. Paul is a great teacher and Timothy is a teachable student. Dalam proses pemuridan ini, Paulus memuridkan Timotius, dan dia mahu proses ini tidak terakhir atau terberhenti dari Paulus, Timotius, dan pengakhiran ada di sana. Tetapi Paulus mengharapkan proses ini berlanjutan dari Timotius dan ke orang-orang lain. Kita boleh melihat bukti tersebut juga ada dalam Alkitab. Timotius mengajar orang-orang lain dan memuridkan orang-orang lain supaya mereka juga boleh menjadi murid Kristus dan menjadi pelayanan Kristus. Kita boleh melihat di sini bapa leluhur kita yaitu John Wesley melakukan perkara yang sama dalam pelayanan dia, dalam pelayanan misi dia juga melakukan perkara yang sama. Dia tidak menghentikan pelayanan pemuridan ini atau pelayanan misi dia ini, tetapi perkara ini berlanjutan sehingga ke hari ini. Saudara dan saudari, apa yang saya melihat di sini, proses ini kita tidak dipanggil untuk menjadi murid Tuhan atau melakukan pemuridan untuk satu atau dua orang sahaja, tetapi kita dipanggil untuk menjadi murid Tuhan untuk memuridkan orang lain. We are not called to making disciples only, but we are called to make disciples to make disciples. Saya sedang belajar dan saya sedang implikasikan perkara tersebut dalam pelayanan saya juga. Dan saya berjanji kepada Tuhan, selagi perkara ini tidak terjadi dalam pelayanan saya tidak akan menghentikan pelayanan saya di Sepulut. Biarpun apapun terjadi, saya mahu melihat perubahan terjadi dalam kehidupan orang-orang yang saya muridkan, dan saya mahu orang yang saya muridkan itu memuridkan orang lain, dan orang yang dimuridkan itu memuridkan orang lain. Ini merupakan satu jangka masa yang panjang, dan ini bukan memakan proses yang pendek, tetapi ini proses yang sangat panjang, dan ia memerlukan pengorbanan. Kita harus mengorbankan diri, kita harus mengorbankan masa untuk melihat hasil ini. 3 perkara yang kita boleh pelajari dari ayat ketiga. Di sini Paulus bercakap tentang 3 pekerjaan: soldier, athlete, and farmer. Tentara, atlet, dan petani. Ini 3 pekerjaan ini berbeza-beza, tetapi ia memerlukan dedikasi. Ia bukan senang. Sebagai seorang tentera, kita memerlukan komitmen. We have to be willing to suffer. Kita harus menjadi seorang yang mengorbankan diri sendiri. Menjadi tentera bukan mudah ya. Kita harus berjuang bersungguh-sungguh untuk negara. Kita harus juga tidak mengutamakan orang lain, tetapi kita mengutamakan diri dan menjadi satu korban. Begitu. Apabila lagilah waktu peperangan, mereka berani mati untuk negara, berani berkorban diri untuk negara. Sedemikian juga Paulus mengajar kita di sini,
kita harus mempunyai komitmen tersebut untuk menjadi pelayan Tuhan dimanapun kita berada. Kedua, ia bercakap tentang permainan atau atlet. Kita tahu baru-baru ini kita baru menghabiskan Olimpik dan Paralimpik akan berlangsung tidak lama lagi. Saudara-saudari, dalam permainan ini kita tahu ya, bukan senang. Ia memerlukan disiplin, diet yang cukup, dan semua orang yang terlibat dalam Olimpik ini sudah dilatih dengan bersungguh-sungguh. Mereka telah berkorban masa, tenaga dan lain-lain untuk berjuang untuk negara masing-masing. Dan mereka harus mengikut semua peraturan yang telah ditetapkan untuk menang. Ramai orang bertanding, sesiapa yang mengikut peraturan dan membuat yang terbaik akan menjadi pemenang dalam permainan-permainan ini. Dan ketiga, saudara-saudari, contoh yang diberikan ialah petani. Rata-rata orang di Sepuluh adalah petani dan saya sudah hidup di sini selama 5 tahun. Saya belajar untuk bertani juga bersama-sama dengan keluarga saya. Terutamanya dalam urusan sawit, ladang kelapa sawit. Jadi macam kebun keluarga saya terletak di seberang sungai. Jadi untuk mengambil hasil itu, ia memakan satu proses. Sebagai contoh, kita harus tahu menumbak. Lepas menumbak, kita harus mencantas dahan-dahan yang tidak baik itu. Kita harus potong dia. Kita harus juga mengumpulkan pelepah itu di satu tempat supaya lebih kemas. Dan kita harus tahu spray kawasan tersebut supaya tidak semak. Dan buah yang kita ambil itu, kita harus ambil. Kami akan kasih masuk dalam perahu. Dan perahu tersebut kami akan bawa ke seberang. Dan dari seberang kami harus ambil pakai loading. Kasih masuk dalam kereta, dalam pickup kereta. Dan selepas itu dijual. Setelah dijual, barulah kami menerima uang tersebut. Nah, lihat saudara-saudari, ia merupakan satu proses yang agak susah. Kita harus mempunyai tenaga yang ramai, bukan satu orang ya. Kalau selalunya 3-4 orang lah supaya kerja lebih senang sedikit. Jadi di sini begitulah kita boleh melihat. Saya memahami bahagian ini melalui cerita tersebut, pengalaman kami tersebut. Jadi menjadi petani pun bukan mudah untuk mendapatkan hasil dia. Kita harus bekerja keras, kita harus berkeringat, harus mengeluarkan peluh yang banyak karena kita harus mengangkat buah tersebut. Apa yang saya boleh menyimpulkan dari 3 perkara yang Paulus mengajar? Ia mengajar kita untuk fokus dalam perkara yang kita lakukan. Kita harus memberi tumpuan yang penuh kepada perkara yang kita lakukan. Seperti tentara tersebut, soldier. Seperti atlet ini, seperti petani ini. 3 pekerjaan yang berbeza tapi harus memberi perhatian yang penuh. Sedemikian juga dalam pelayanan kita. Apapun pelayanan, dalam pelayanan saya sebagai seorang missionary, pemuridan merupakan satu perkara yang penting juga. Ia tidak habis hanya sekadar memberitakan Injil Tuhan, menunjukkan kasih Tuhan. Tetapi dalam 2 perkara tersebut ada proses, yaitu proses pemuridan. Itulah yang kita harus lakukan, saudara-saudari. Dalam ada seorang hamba Tuhan, Sadhu Sundar Singh. Dia pernah mengatakan dalam bahasa Inggris, if we do not bear the cross of the master, we will have to bear the cross of the world. Jikalau kita tidak memikul salib Tuhan, kita terpaksa memikul salib duniawi. Kita harus menjadi seperti Kristus dan kita harus sentiasa menjadi orang Kristen yang baik. Bukan sekadar mengikut ibadah, bukan sekadar menjadi orang Kristen yang lama telah mengenal Kristen, yang telah lama mengenal Kristus dan menjadi orang Kristen. Tetapi saudara dan saudari, kita harus menjadi pelaku firman Tuhan. Kita harus juga bergerak untuk memberitakan kasih Tuhan, memberitakan Injil, dan juga untuk memuridkan mereka. Saudara dan saudari,
Seperti yang saya telah mengatakan tadi, perkataan yang diungkapkan oleh saudara kita Sadhu Sundar Singh, kita harus juga mengikut jejak Kristus. Kita harus melupakan perkara-perkara, banyak perkara yang kadang-kadang kita melakukan bercanggah dengan ajaran kita, ajaran Tuhan kita. Jadi perkara-perkara itu kita harus cuba usahakan untuk kasih lari dari hidup kita. Kita harus mengikut salib Kristus dan berjalan. Barulah kita boleh memuridkan orang lain. Apabila kita tidak dimuridkan, selagi kita tidak lengkap, kita tidak boleh memuridkan orang lain sebagaimana Tuhan mahu kita dimuridkan. Dan saudara-saudari, ini hanya bukan sekadar evangelism. It is not only about evangelism. It is not only about numbers. It's not about conversion. It is more than that. Ia bukan sekadar penginjilan, bukan sekadar nombor-nombor yang kita sudah injil. Kami sudah injil berapa orang? Oh, kami ini tahun sudah menginjil begini-begini orang. Dan kami sudah mengubah mereka ke agama Kristian. Ini bukan sekadar itu. Pemuridan atau pelayanan yang sangat solid itu lebih daripada perkara ini, saudara-saudari. Ia lebih daripada itu. Kemanapun kita pergi, dimanapun kita berada, dimanapun kita Tuhan telah menempatkan kita dengan suku bangsa yang berbeza, kita harus tahu peranan kita. Ya, kadang-kadang mungkin Anda berada di satu kawasan, di sekitar kawasan perumahan kita, ada banyak suku bangsa yang Tuhan telah menempatkan mereka. Jadilah terang, jadilah garam, dimanapun Anda berada. Saudara dan saudari, ini bukan merupakan satu option. Oh, kalau begini, beginilah. Kalau begitu, begitulah. Ini bukan option yang Tuhan telah berikan dalam hidup kita. Tetapi ini adalah amanat agung. It is not an option, but it is the Great Commission that we must obey and we must do in our life. As a Christian, this is a must thing that we have to do. Kita harus melakukan perkara ini dalam kehidupan Kristian kita. Matius 28 ayat 19 seperti yang kita tahu, this is a great commission, ini merupakan amanat agung. Pergilah, muridkanlah semua bangsa, jadikanlah semua bangsa muridku, baptislah mereka dalam nama Allah, Anak dan Roh Kudus. Go ye therefore and make disciples of all the nations, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Spirit. Bukan untuk menakutkan kita, tetapi saudara-saudari, inilah kebenarannya. Kita harus, dimanapun Tuhan telah menempatkan kita, kita harus bangkit. Ayuh, inilah waktunya. Jangan tunggu waktu-waktu nanti. Nanti bah saya boleh buat, nanti sejak bah saya ini. Sekarang ini saya sibuk. Begini kerja saya, itu kerja saya. Kita tidak boleh fokuskan hal tersebut kerana akhirat semakin dekat. Banyak perkara yang sedang terjadi saat ini, saudara-saudari. Kita tahu kes COVID-19 yang tidak pernah berkesudahan. Dia bubut-bubut saja. Dia mengikuti, tidak pernah dia mengurang tetapi semakin bertambah. Kita juga boleh melihat di Madagaskar, ramai orang yang kelaparan saat ini. Apa yang terjadi di dunia luar pada hari ini? Banjir di Nigeria, di India, di China. Ya, kebakaran kita boleh melihat di Italia, USA, Russia, di Greece, ya, panas yang luar biasa di Canada dan Brazil pada hari ini. Negara tropika sedang mengalami musim salji yang pertama kali terjadi dalam 64 tahun. Banyak perkara sedang terjadi, saudara. Jadi janganlah tunggu besok. Janganlah kita cakap nanti saja saya buat. Jangan cakap saya tidak tahu apa yang mau buat. Apa yang Tuhan telah berikan dalam hidup kita, apa yang Tuhan telah menempatkan dalam hidup kita, apa yang ada, talenta-talenta yang Tuhan telah berikan dalam hidup kita, kita guna pakailah perkara tersebut dalam pelayanan Tuhan. Ingatlah saudara dan saudari,
ramai orang di luar sana belum mengenal Tuhan Yesus. Jangan kita menjadi selfish. Janganlah kita menjadi tamak. Saya saja yang menerima Tuhan Yesus. Saya sudah menerima kasih Yesus. Saya sangat bahagia karena saya telah merdeka. Bukan saja begitu, tetapi amanat agung mengajarkan kita untuk memuridkan orang lain juga, untuk mengasihi, untuk mengungsikan kasih Yesus kepada orang lain juga. Itulah amanat agung. Ingatlah amanat agung ini dan kita menjadi pelaku firman Tuhan. Kita jadi dan kita melakukan dalam kehidupan kita sehari-hari. Ingatlah saudara dan saudariku yang dikasihi dalam nama Tuhan Yesus. Ramai orang di sekeliling kita, ya, belum mengenal Tuhan Yesus. Kita, bagaimana Tuhan mahukan kita melakukan pelayanan di tempat Anda dengan bijaksana, lakukanlah pelayanan ini. Ya, jadikanlah kita, Tuhan telah menjadikan kita manusia yang telah merdeka. Kita telah mengenal Kristus, kita mengalami kasih Kristus dalam hidup kita, dan kita wajib mengungsikan kasih dan kita wajib memperkenalkan Yesus Kristus kepada orang lain di luar sana. Ramai orang yang sedang haus dan lapar untuk Tuhan. Ramai yang sedang mencari kebenaran. Ya, sekarang banyak platform kita boleh guna. Mungkin kita bilang, kami tidak boleh pergi luar karena pandemik COVID-19, kami terpaksa berkurung di rumah. Tapi ingatlah saudara dan saudari, ada banyak lagi platform dalam social media. Kita ada IG, kita ada Facebook, kita ada Messenger, ya, kita ada WhatsApp dan lain-lain lagi. Gunakanlah platform-platform ini. Ada juga TikTok. Kita boleh melakukan apa saja untuk menyebarkan kasih Kristus. Kita boleh mengungsikan kasih Kristus. Ingat ya saudara, proses pemuridan ini bukanlah singkat. Kita harus menjadi teladan dan orang lain melihat kita. Biarlah mereka boleh melihat Kristus yang kecil. Dan mereka boleh menjadikan kita teladan. Dan mereka boleh menjadi berkat. Mereka diberkati melalui diri kita. Dan mereka dimuridkan. Dan orang yang telah berjaya itu, mereka juga boleh memuridkan orang lain. Memperkenalkan Kristus, hidup untuk Kristus. Dan mereka dimerdekakan dalam Kristus. Saya percaya firman Tuhan ini telah menguatkan kita. Ia mengajar kita. Jadi pergilah kita untuk memuridkan semua bangsa dan membaptiskan mereka dalam nama Allah, Bapa, Anak, dan Roh Kudus. Mari kita tunduk kepala dan berdoa. Bapa Syurgawi, pada hari ini kami berdoa Tuhan, biarlah firman Tuhan ini menguatkan kami. Jadikanlah kami murid-Mu yang luar biasa Tuhan. Ubahlah sikap kami. Biarlah kami lebih sensitif kepada suara-Mu Tuhan. Pakailah kami. Gunakanlah kami Tuhan. Ya Tuhan, urapilah kami dengan Roh Kudus. Supaya kami boleh mendengar suara-Mu dan kami boleh berjalan sebagaimana Engkau mahukan kami berjalan Tuhan. Pimpinlah kami, tuntunlah langkah kami Tuhan. Masa semakin dekat. Jangan membuatkan kami tunggu lagi Tuhan, tapi gerakkanlah kami supaya kami pergi untuk menjalankan amanat agung yang Kau telah berikan. Jadikanlah kami pengikut Kristus yang setia, pengikut Kristus yang melayani dengan dahsyat dan luar biasa. Jadikanlah kami manusia yang berguna Tuhan. Jadikanlah kami orang Kristen yang melayani. Bukan saja dalam gereja kami, dalam keluarga kami, tetapi melayani di luar sana dalam pelayanan misi. Ramai suku bangsa yang belum mengenal Tuhan. Dimanapun kami berada, di sekeliling kami ada ramai orang yang belum mengenal. Engkau telah menempatkan banyak suku bangsa di sekeliling kami. Jadikanlah kami terang dan garam, dan jadikanlah kami manusia yang memberitakan kebenaran kepada mereka. Terima kasih Tuhan. Dalam nama Tuhan Yesus Kristus, kami sudah berdoa. Amin. அன்பானவர்களே, விதமாக போதகர் டேவிட் தானிவேல் அவர்கள் பேசின சத்தியத்தை உங்கள் மத்தியிலே விதமாக
சுருக்கமாக தமிழிலே நான் அதை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். இவ்விதமாக சுவிசேஷம் அல்லது அடுத்த தலைமுறைக்கு இவ்விதமாக இந்த காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும், பாஸ் இட் ஆன் என்று சொல்லுகிற அந்த தலைப்பிலே அவ்விதமாக அவர் பேசினார். விசேஷமாக 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2வது அதிகாரம் முதல் 7 வசனங்களிலிருந்து அவர் இந்த சத்தியத்தை அவ்விதமாக அவர் பகிர்ந்து கொண்டார். பவுல் ஆனவர் அவ்விதமாக தீமோத்தேயுக்கு எழுதின ஒரு நிருபமாக அது காணப்படுகின்றது. நாம் அறிந்திருக்கின்றோம் இந்த கடிதத்திலே அதிகமாக சிஷ்யத்துவ ஊழியம், டிசைபிள்ஷிப், அதிகமாக சிஷ்யத்துவத்தை வலியுறுத்தி சொல்லப்படுகிற அநேக காரியங்கள் இந்த பகுதியிலே அவ்விதமாக அன்பானவர்களே நாம் பார்க்கலாம். இந்த சிஷ்யத்துவ ஊழியத்தை நாம் பார்க்கும் பொழுது அது நீடித்த ஒரு ஊழியமாக இருக்கிறது. லாஞ்சிவிட்டி அப்படின்னா நாம் குறுகிய காலமான ஊழியங்கள் கிடையாது. ஆனால் காலங்கள் தலைமுறையாக எடுத்து செல்லக்கூடிய ஊழியம், அந்த ஊழியத்தை அப்படியாக நாம் எடுத்து செல்ல முடியும். ஸோ இந்த சிஷ்யத்துவ ஊழியம் இந்த நாட்களிலே சபைக்கு மிகவும் அவசியம், மிகவும் தேவையாய் இருக்கின்றது என்று சொல்லி அப்படியாக போதகர் அவர்கள் கூறினார்கள். இந்த பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது பவுலானவர் தீமோத்தேயை மகன், என் மகனே என்று சொல்லி அழைக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். He calls Timothy, Paul calls Timothy as my son, என்னுடைய மகன் என்று சொல்லி அப்படியாக அவர் அழைக்கின்றார். அந்த அழைப்புதலை நாம் பார்க்கும் பொழுது அப்படியாக பயாலஜிக்கலான ஒரு உறவு கிடையாது, இரத்த சம்பந்தப்பட்ட உறவு கிடையாது. ஆனாலும் அவ்விதமாக நாம் பார்க்கின்றோம் அந்த நட்பின் அடைக்கலம் அல்லது அந்த நட்பின் நெருங்கின உறவை அவ்விதமாக அது காண்பிக்கின்றது. It shows how much Paul was close to Timothy, how much Paul expects certain things from Timothy as a father and son relationship. எவ்வாறு ஒரு தகப்பனும் மகனும் எவ்வாறு ஒரு உறவில் இருப்பார்களோ அந்த உறவின் நிமித்தமாக பவுல் அவ்விதமாக திமோத்தியோடு அவர் இடை பெறுகின்றதை அன்பானவர்களே நாம் பார்க்கின்றோம். இந்த வசனங்களிலே அவ்விதமாக be strengthened, பலப்பட வேண்டும், உற்சாகப்பட வேண்டும் என்று சொல்லி அவ்விதமாக பவுல் திமோத்தி கிட்ட சொல்லுகின்றதை அன்பானவர்களே நாம் பார்க்கின்றோம். பி ஸ்ட்ரென்தன், பலப்பட வேண்டும், நீர் பலப்பட வேண்டும் என்று சொல்லி அவ்விதமாக திமோத்தி அன்று பவுல் சொல்லுகின்றார். ஸோ இதை அவர் சொல்லும் பொழுது போதகர் அவர்கள் என்ன சொல்கிறார்களா, இவ்விதமாக பவுலுடைய ஊழியத்திலே, பவுலுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பலத்தை அவர் அனுபவித்தவராக அவர் காணப்படுகின்றார். We see Paul actually he experienced God's strength in his life and also in his ministry, so he can impart, he can teach Timothy about the strength of God. ஆண்டவர் இடத்திலிருந்து வருகிற ஒரு பலன், ஆண்டவர் இடத்திலிருந்து வருகிற ஒரு வழி நடத்துதலை அவ்விதமாக திமோத்தி இடத்துல அவர் என்ன செய்ய முடியும், அவ்விதமாக பகிர்ந்து கொடுக்க முடியும் என்று சொல்லி இந்த பகுதியிலே அதிகமாக நாம் பார்க்கின்றோம். என் பிறகு பவுலானவர் அவ்விதமாக நம்பிக்கை உரியவராக இருந்தார். He was a trustworthy person and he was a best teacher. நாம் பார்க்கின்றோம் பவுலானவர் நல்ல ஒரு போதகராக, நல்ல ஒரு வாத்தியாராக, ஒரு தலைமைத்துவத்திலே சிறந்தவராக அவர் காணப்பட்டார். அவ்விதமாக அவரை பின்தொடர்ந்து வருகிற திமோத்தியை ஆண்டவருக்குள்ளாக, ஆண்டவர் வழிகளிலே அந்த தலைமைத்துவத்தை அவ்விதமாக அவருக்கு கற்றுக் கொடுக்கின்றதை அன்பானவர்களே நாம் பார்க்கின்றோம். ஆகையாலே இந்த சிஷ்யத்துவ ஊழியம் தொடர்ந்து நடைபெற வேண்டும். It has to continue. ஆமென். ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு அவ்விதமாக அது தொடர்ந்து எடுத்து செல்ல வேண்டும். ஆதி சபையிலையும் அதை செய்தார்கள். இந்த நாட்களிலும் நாம் செய்வது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. ஜான் வெஸ்லி அவர்கள், நம்மளுடைய மெத்தடிஸ்ட் ஸ்தாபனர் ஜான் வெஸ்லி அவர்களும் இவ்விதமாக டிசைபிள்ஷிப், சிஷ்யத்துவ ஊழியத்தில் தான் அவருடைய சபைகள் ஊழியங்களை பெரிதாக அவர் கட்டினார் என்று சொல்லி போதகர் அவர் சொன்னார். இவ்விதமாக சிறிய குழுக்களை வைத்து அவர் என்ன செய்தார், அவருடைய பிரசங்கங்களை அவ்விதமாக அவர்கள் தியானிக்கத்தக்க, அதை பேசத்தக்க, அவர்கள் டிஸ்கஸ் பண்ணத்தக்க சின்ன சின்ன குழுக்கள் அவர்கள் வைத்து அவ்விதமாக ஜான் வெஸ்லி
அவர்கள் செயல்படுத்தினார்கள். அதுவும் சிஷ்யத்துவ ஊழியமாக மாறி பிரதான ஒரு எழுப்புதல், பிரதான ஒரு சுவிசேஷ ஊழிய பணியை அந்த காரியம் அவிதமாக எடுத்து சென்றது என்று சொல்லி அன்பானவர்களே நாம் பார்க்கின்றோம். இவ்விதமாக போதகர் அவர் சொல்கிறார்கள், அவர் இவ்விதமாக சப்புலூர் சபா பகுதியிலே அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். அந்த இடத்துல கூட அவிதமாக இப்போ சிஷ்யத்துவ ஊழியத்தை அதிகமாக வலியுறுத்தி அவர் கடந்து போன பிறகு கூட இந்த இருக்கிற நபர்கள், அங்கே உள்ள வாலிபர்கள், அங்கே உள்ள கிறிஸ்தவர்கள் அவிதமாக இந்த ஊழியத்தை அவர்கள் எடுத்து செய்ய அளவுக்கு அவர் அவிதமாக சில காரியங்களை இப்போ அவர் கற்றுக் கொடுத்து கடந்து வருகின்றார் என்று அவர் வலியுறுத்தினார். தொடர்ந்து இந்த 3வது வசனத்தில் இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது 3 வேலை ஆட்களை பவுல் சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஒன்று யுத்த வீரர், சோல்ஜரை குறித்து அவர் பேசுகின்றார். இரண்டாவது இவ்விதமாக ஓட்ட பந்தயம் அல்லது இவ்விதமாக விளையாட்டு போட்டிகளிலே போகிறவர்கள், அவர்களை குறித்து, அத்லெட்டிக்ஸை குறித்து அவர் பேசுகின்றார். மூன்றாவதாக நாம் பார்க்கின்றோம் ஃபார்மர், இவ்விதமாக விவசாயம் செய்கிறவர்களை குறித்து பவுலானவர் அங்கே பேசுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த யுத்த வீரரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் அதிக தியாகம் உள்ளவர்களாக, சக்ரிஃபிஷியலாக, பிறகு டெடிகேஷன், முழு உழைப்பு, முழு சிந்தையோடு ஒப்பு கொடுத்தலோடு அவர்கள் இந்த யுத்த வீரர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி நாம் அவர் அப்படியாக பகிர்ந்து கொண்டார். அப்போ யுத்த வீரர்களை நாம் பார்க்கும்போது சுயத்துக்காக எதுவும் செய்யாதபடிக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அர்ப்பணித்து ஆண்டவருக்காக, அவ்விதமாக தேசத்துக்காக அவர்கள் ஒப்பு கொடுத்து அவர்கள் கடந்து செல்கிறார்கள். சில சமயம் திருமணம் ஆகின பிறகும் அவர்கள் அவ்விதமாக அந்த கொட்டஸில் அவர்கள் தங்கி அவர்கள் பயிற்சி எடுத்து பல ஆபத்துகள், பல விதமான எதிர்ப்புகள் வந்தாலும் கூட அதை தாங்குகிற அளவுக்கு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், பயிற்சி எடுத்து ஆயத்தமாக அவர்கள் காணப்படுகிறார்கள். அப்போ சோல்ஜர்ஸ் அவர்களை குறித்து அவர் பேசினார். எவ்வாறு அவர்கள் ஒப்பு கொடுத்தலோடு அவருடைய வாழ்க்கை நடத்துகிறார்கள். ஸோ கிறிஸ்துவுக்காக நாமும் அவ்விதமாக ஒப்பு கொடுத்தலோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பேசினார். பிறகு அவர் சொன்னார் அத்லெட்டிக்ஸ், இந்த போட்டி வீரர்கள் பல போட்டிகளில் கலந்து கொள்வார்கள். இப்போ சமீபத்தில் கூட ஒலிம்பிக்ஸ் நடைபெற்றது. அந்த ஒலிம்பிக்ஸ்லேயும் அநேகர் போட்டியாளராக அவர்கள் கடந்து சென்றார்கள். அந்த போட்டிக்கு அவர்கள் கடந்து செல்லும் பொழுது அவிதமாக உடலை ஒடுக்கி, டிசிப்ளினோடு அவர்கள் காணப்பட வேண்டும். பிறகு எக்ஸசைசஸ், பல பயிற்சிகள் அவர்கள் எடுக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். பிறகு சட்டத்திட்டங்கள், சில ரூல்ஸ் அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். ஸோ இப்படி பல காரியங்களுக்கு அவர்கள் ஒப்பு கொடுத்து பயிற்சி செய்து உடலை ஒடுக்கி தேசத்துக்காக என்ன செய்கிறார்கள், இந்த போட்டிகளிலே அவர்கள் கலந்து கொள்ளுகிறார்கள். ஸோ அதுவும் அவிதமாக ஒப்பு கொடுத்தல், அவிதமாக அவர்களுடைய டெடிகேஷனை அது காண்பிக்கின்றது. ஸோ கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த ஒரு எக்ஸாம்பிளும் அன்பானவர்களே மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. இந்த சிஷ்யத்துவ ஊழியத்திலே ஒப்பு கொடுத்தல், பயிற்சிகள், ஒழுக்கம், இவைகளை நாம் கடைபிடிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இறுதியாக விவசாயம் செய்கிறவர்கள், ஃபார்மர்ஸ், அவர்களை குறித்து அவர் பேசினார். ஸோ அவர் இருக்கிற இடமும் அவிதமாக பனைமரம், ஆயில் பாம் இருக்கிற இடத்திலே அவர் அவிதமாக ஊழியம் செய்து வருகின்றார். ஸோ அவர் சொன்னார், அங்கே ஒரு பெரிய நதி ஒன்று இருக்கின்றது. அந்த நதிக்கு அப்புறம் இந்த ஆயில் பாம், பனைமரம் விளைச்சல், அதோடைய விளைச்சல் வைத்து அங்கே உள்ள ஜனங்கள் அப்படியாக வாழ்ந்து வருகிறார்கள். ஸோ அதில் பல காரியங்கள், அந்த கிளையை நறுக்கி அவ்விதமாக அந்த பழத்தை எவ்வாறு அறுவடை செய்வது, அந்த பழத்தை எவ்வாறு டிரான்ஸ்போர்ட் பண்ணி அதை ப்ரோசஸ் பண்ணுகிற இடத்துக்கு அனுப்புவது என்று சொல்லி அந்த காரியங்களிலே அதிகமாக போதகர் ஈடுபட்டிருக்கிறார், அதை பார்த்திருக்கிறார், அதை கற்றுக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவர் சொன்னார். ஸோ அது எவ்வளோ கடினமான ஒரு ப்ரோசஸ், அந்த வேலை நாட்கள், அவ்விதமாக அந்த அறுவடை நாட்களுக்காக காத்திருக்கிற
ஒரு ஊழியர் காத்திருக்கிற ஒரு விவசாயியை போல நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையும் நாம் காணப்படும். இன்று நாளில் நாம் விதைக்கிற ஒவ்வொரு விதைகளும் சிஷ்யத்துவ மூலியமாக, கிறிஸ்துவின் அன்பின் மூலியமாக, கிறிஸ்துவின் வழிநடத்துதலின் மூலியமாக நாம் விதைக்கிற ஒவ்வொரு காரியமும் அது ஒரு நாளிலே கனி கொடுக்கும், ஒரு நாளிலே பலன் கொடுக்கும், அநேகரை அது உருவாக்கும், ஆசீர்வதிக்கும் என்று சொல்லி அப்படியாக அவர் பகிர்ந்து கொண்டார். ஸோ இந்த அடிகளில் அவர் பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஒப்பு கொடுத்தல், இன்னொன்று ஃபோக்கஸ். இவ்விதமாக நாம் தூர பார்வையோடு இவ்விதமாக ஒரு நோக்கத்தோடு கடந்து செல்வது மிகவும் அவசியம் என்று சொல்லி அவர் வலியுறுத்தினார். சாது சுந்தர் சிங் என்று சொல்லப்படுகிற ஒரு மிஷினரி அவர் என்ன சொல்லுகின்றார், if we do not bear the cross of Christ we will bear the cross of the world. கிறிஸ்துவின் சிலுவையை அன்பானவர்களே நாம் சுமக்க தவறிவிட்டோமானால் உலகத்தின் சிலுவையை நாம் சுமந்து விடுவோம் என்று சொல்லி அவ்விதமாக இந்த மிஷினரி அவர்கள் சொல்லியிருக்கிறார். சாது சுந்தர் சிங் என்று சொல்லப்படுகிற இந்த மிஷினரி. இதுக்கு என்ன அர்த்தம் என்றால், கிறிஸ்துவின் சிலுவை, கிறிஸ்து நம்மை ஏவி வழி நடத்தவில்லையானால் அன்பானவர்களே இந்த உலகத்தின் பாடுகள், உலகத்தின் சஞ்சலம் என்ன செய்யும், நம்மை மூழ்கிவிடும். இன்றைக்கு கிறிஸ்துவின் நுகம் அல்லது கிறிஸ்துவின் சிலுவை சுலபமாக இருக்காது. ஆண்டவர் சொல்லுகின்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நண்டை வாருங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தருவேன். I will teach you and my cross, my burden is light. நான் கற்றுக் கொடுக்கிற நுகம், நான் கற்றுக் கொடுக்கிற வழிகள் அது சுலபமாக இருக்கின்றது என்று சொல்லி அவர் வலியுறுத்தி கடந்து சென்றார். ஸோ தேவனுடைய சிலுவை, தேவனுடைய வழிகள் சுலபமாக இருக்கின்றது. அவைகளை நாம் கற்றுக்கொண்டு வருகிற தலைமுறைக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியாக அவர் பேசினார். ஆமென். இந்த நாட்களில் எண்ணிக்கை கிடையாது, ஆனாலும் எவ்வளவு குவாலிட்டியாக நாம் பிறரை நாம் உருவாக்குகின்றோம் என்று சொல்லுகிற அடிகள் அன்பானவர்களே மிகவும் அவசியமாக இருக்கின்றது. நாம் நல்ல காரியங்கள், ஒழுக்கங்களை தொடர்ந்து நம்மளுடைய வருகிற தலைமுறைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். சிறந்த கட்டளை மத்திய 28வது அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவ்விதமாக ஆண்டவர் சொல்லுகிறார், உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவித்து ஜாதிகளை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் என்ன செய்யுங்கள், ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை வழிநடத்துங்கள் என்று சொல்லி அப்படியாக தேவன் இந்த சிறந்த கட்டளையிலே அவர் சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஸோ ஆகையாலே அவர் சொல்லுகின்றார், நாட்களை தாமதிக்காதபடிக்கு இந்த சுவிசேஷ காரியங்கள், இந்த ஊழிய பணியிலே உடனே நீங்கள் ஈடுபட வேண்டும். ஏனென்றால் நாட்கள் மிகவும் பொல்லாதவைகளாக இருக்கின்றது. அநேக காரியங்கள், அறிகுறியின் காரியங்கள், கடைசி காலங்களின் அறிகுறியின் காரியங்களை நாம் பார்த்து வருகின்றோம். சிற்றின்பங்கள், வெள்ளங்கள், பூமி அதிர்ச்சி பல இடங்களிலே நடந்து வருகின்றதை அவர் சுற்றி காண்பித்தார். ஸோ ஆகையாலே கடைசி நாட்களிலே நாம் வாழுகின்றோம். ஆகையாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வசதிகள், ஃபேஸ்புக், டிக்டாக், வாட்ஸ்அப் போன்ற இந்த டெக்னாலஜிகளை வைத்து அவ்விதமாக கிறிஸ்துவின் அன்பை நாம் பகிர்ந்து கொள்ள அன்பானவர்களே நாம் விரைந்து நிற்க வேண்டும். சீக்கிரமாக அதை நாம் செய்ய வேண்டும், தாமதிக்காதபடிக்கு நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்படியாக அன்பானவர்களே பகிர்ந்து கொண்டார். அநேக ஜாதிகள் இந்த நாட்களிலே கிறிஸ்துவை அறியாதபடிக்கு இருக்கிறார்கள். ஒரு தரக கூட இயேசுவை கேள்விப்படாமல் அன்பானவர்களே அவர்கள் இருக்கிறார்கள். ஆகையால் இந்த நாட்களிலே இந்த சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க, பகிர்ந்து கொள்ள நாம் பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் பேசினார். ஆகையாலே கர்த்தர் தாமே இந்த வசனங்களின் மூலியமாக தொடர்ந்து நம்மை பலப்படுத்துவாராக. அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அன்பானவர்களே அது நமக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. தொடர்ந்து இந்த வசனங்களிலே நாம் தியானமாக இருப்போம், நாம் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். God bless you. Amen. நாம் இறுதி பாடலை நாம் பாடி இந்த ஆராதனையை நாம் முடிவுக்கு நாம் கொண்டு வருவோம். Let's sing the closing song. கருத்திலேந்துமாறு இயேசு நாதர் நம்மை தாங்குவார்.
மாட்சிமையோடு வந்து இயேசு சுவாமி பூமியிலாலுமே லோகமெங்கும் நீதியின் செங்கோலை ஊற்றி ஜோதியாக பாலனம் பண்ணுமே. ஜெபம் ஆசீர்வாதம் வேலைக்குள்ள அன்பானவர்களே நாம் கடந்து செல்வோம். லெட்ஸ் ப்ரே. ஜீவனுள்ள தேவனே கர்த்தாவே மை போற்றி பாடி ஆண்டவரே மை ஸ்தோதரிக்கின்றோம். இந்த நாளிலே கர்த்தாவே விதமாக எங்களோடு இடைப்பெற்ற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அப்பா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறீர். எங்களை கர்த்தர் தேவன் நடத்துகிறீர், எங்களை காத்து கொள்ளுவீர். ஆண்டவரே, இந்த நாட்களிலேயும் கர்த்தாவே அப்பா இந்த அர்ப்பணியின் முக்கியத்துவத்தை தேவன் பேசியிருக்கிறீர். ஆண்டவரே, அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கத்தக்க ஆண்டவரே இவ்விதமாக ஆண்டவரே எங்களுடைய ஒழுக்கங்கள், எங்களுடைய ஆண்டவரே சாட்சிகள், இவ்விதமாய் ஊழியங்களை அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்க தேவன் நாளையும் கூட தேவன் பேசியிருக்கிறீர். அப்பா கர்த்தாவே அதன்படி நாங்கள் ஜீவிக்க வாழ ஆண்டவரே பிறருக்கு கற்றுக் கொடுக்க தேவன் உதவி செய்யும். அப்பா, உலகம் எங்கும் முடிவு பரிந்தம் எங்கும் போய் நாமத்தை அறிவித்து அவர்களை ஆண்டவரை சிஷ்யர்களாக ஆக்குங்கள், ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லி நீர் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, அந்த உன்னத கட்டளைக்காக நன்றி செலுத்துகிறோம். பிரதான கட்டளைக்காக ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே, அப்பா அப்படியாக ஆண்டவரே இந்த கட்டளைகளிலே நிலைத்திருந்து உமக்கு தொடர்ந்து ஊழியம் செய்ய பணி செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராய் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதியும் ஸ்திரப்படுத்தும். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும். ஆண்டவரே, இதனால் எங்களோடு பேசின தயவுக்காக நன்றி. போதகர் மூலியமாக கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. அப்பா மகனை நீ ஆசீர்வதியும். போதகர் டேவிட் தானியலுக்காக நன்றி செலுத்துகின்றோம். மகனை ஆண்டவரை சப்புலேட்டில் நீ வைத்து பயன்படுத்தி வருகிறீர். ஆண்டவரை அவருடைய ஊழியங்கள் கர்த்தாவே அவருடைய வேலியின் காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருப்பீராய் ஜெபிக்கிறோம். பாதுகாப்பை நீர் தாரும். இந்த கொடிய வியாதிகள் பிள்ளைகளை அணுகாதபடிக்கு தேவன் இரத்த கொட்டைக்குள்ளாய் மறைத்து கொண்டு மகனுக்கு வேண்டிய பாதுகாப்பையும் சுகத்தையும் பலத்தையும் அருளச் செய்வீராய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களுடைய மற்ற மிஷனரிகளையும் நினைவு கொள்ளுகின்றோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் இரத்த கொட்டைக்குள்ளாய் மறைத்துக் கொள்ளும். அவருடைய மிஷன் பணிகள் இன்னும் வளரத்தக்க இன்னும் பல ஆசீர்வாதங்களை தேசத்துக்கும் ஆண்டவரே அந்த இருக்கிற இடங்களுக்கு கொண்டு வர நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்களுடைய சபை மக்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் காத்துக்கொண்டு பலப்படுத்தி வழி நடத்தும். இந்த புதிய வாரத்துக்குள்ளாய் நாங்கள் பிரவேசிக்கும் பொழுது தேவனுடைய சமாதானம், வல்லமை, அதிகாரம் இந்த பிள்ளைகளோடு சூழ்ந்து கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, இந்த ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துவீராய். இயேசுவின் வல்ல கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் தூய நல்ல பிதாவே, ஆமீன். ஆசீர்வாதம் பிதாவாகிய தேவனுடைய கிருபை, இயேசு கிறிஸ்துவின் சமாதானம், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழி நடத்துதல் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருக்க கடவதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். கர்த்தர் தாமே அன்பானவர்களே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து எல்லா வழிகளிலையும் பலப்படுத்தி நடத்துவாராக. May the good Lord continue to bless you and keep you in all your ways. Amen.